मध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य विरतवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये. ஸ்ரீ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மகாபாரதத்துக்குள்ளே பகவத்கீதைங்கிறது மிகவும் சாரமான பகுதி. அந்த பகவத்கீதையினுடைய சாரமாகவே அமைந்திருக்கக்கூடியது ஸ்ரீ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்ன அதனுடைய பெருமையை முதல் நாள் அனுபவித்தோம். அந்த சஹஸ்ரநாமத்தை கண்ணனே மிகவும் விருப்பத்தோடு கேட்டிருக்கிறார். மேலும் பக்தியை நம்மிடத்துல வளர்ப்பதற்கு இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது, சிறந்த உபாயம் வழியாக இருக்கிறது என்பதையும் பார்த்தோம். அந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திற்கு முன்பாக சில ஸ்லோகங்களை எல்லாம் நாம் அனுசந்திக்கிறோம். அந்த ஸ்லோகங்களுக்கு பொருள் என்ன என்பதைதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கும் பொழுதும் சேனை முதன்மையார் விஸ்வக்சேனர் என்ன இருக்கக்கூடிய நித்தியசூரியை வணங்க வேண்டும். கோவில்களில் பிரம்மோத்சவம் முதலான உற்சவம் தொடங்கக்கூடிய சமயத்துல கூட முதற்கண் விஸ்வக்சேனர் என்கிற இந்த நித்தியசூரியை வணங்கி அவருக்கு முதல்ல பிரணாமங்களை சமர்ப்பித்து உபச்சாரங்கள் திருவாராதனத்தை முடித்து அவரிடத்துல பிரார்த்தனையோடு தான் மேற்கொண்டு உற்சவமே தொடங்கப்படும். அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடியவர் சேனை முதன்மையார். வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொன்மின் கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதல் ஒட்டோம்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். அதுல மண்ணும் மனமும் கொன்மின்னு வார்த்தைகள் அந்த சொற்கள் வருகிறது அல்லவா, அது எதை குறிப்பிடுகிறதுன்னா அங்குரார்ப்பணம்ங்கிற உற்சவத்தை குறிப்பிடுகிறது. மேற்கொண்டு நாம உற்சவத்தை அனுபவிக்க போகிறோம், அது நன்றாக நடக்க வேண்டும், எந்த விக்னம் தடையில்லாமல் அந்த உற்சவம் நடைபெற வேண்டும்னா பாலிகை சேர்த்து நவதானியங்களை சேர்த்து முளை விட்டு அங்குரார்ப்பணம்ங்கிற உற்சவம் ஏற்பட வேண்டும், அது நடைபெற வேண்டும். அந்த அங்குரார்ப்பணத்திற்கு நல்ல சிறந்த மண் புற்று மண் சேகரித்து கொண்டு வர வேண்டுமே, அதைத்தான் மண்ணும் மனமும் கொன்மின் என்று தெரிவிக்கிறார். அந்த புற்று மண்ணை எடுத்து கொண்டு வரக்கூடிய முக்கியமான பொறுப்பு அது யாரிடத்துல இருக்குன்னா இந்த சேனை முதன்மையாருன்ற இவரிடத்துல தான் இருக்கு. பிரம்மோத்சவம் தொடங்கும் பொழுது முன்னாடியோ பவித்ரோத்சவம் முதலான உற்சவங்களுக்கு முதல் நாளோ இந்த அங்குரார்ப்பணம்ங்கிறது நடைபெறும். அன்றைய சமயம் சேனை முதன்மையார் தான் வீதியில புறப்பட்டு எழுந்தருளி சிறந்த ஒரு இடம், ஒரு நந்தவனமோ துளசி திருத்துழாய் செடி இருக்கக்கூடிய இடமோ அந்த இடத்துல பார்த்து அந்த சிறந்த மண்ணை சேகரித்து கொண்டு வருவார். அந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து யாகசாலையை அமைத்து அங்கேயே நவதானியங்களை சேர்த்து இந்த முளைவிடுதல் அங்குரார்ப்பணம்ங்கிற அந்த உற்சவம் நடைபெறும். அப்ப சேனை முதன்மையார் தான் மேற்கொண்டு தடையில்லாமல் உற்சவம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்கு முதற்கண் அவர்தான் இந்த உற்சவத்தையே தொடங்கி வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சேனை முதன்மையாரை குறித்து வணங்குவதுங்கிறது நம்முடைய கிரகங்கள்ல சுபமான காரியங்கள் எது நடைபெறும் பொழுதும் அவரைத்தான் முதற்கண் வணங்குகிறோம். இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்கிறதை நாம அனுசந்திக்க போகிறோம், மேற்கொண்டு பாராயணம் பண்ண போகிறோம்னா இதற்கு தடை இல்லாமல் இருக்கணுமே. 1000 ஸ்லோகங்களையும் நன்றாக சொல்லி முடிக்க வேண்டும், அதனுடைய பொருள் நன்றாக மனசுல புரிய வேண்டும். இதுல உச்சரித்தல் நாமங்களை தவறா உச்சரித்தல், அதனால எந்த தோஷங்களும் இல்லாமல் எந்த குற்றங்களும் இல்லாமல் நடுவிலே தடை ஏற்பட்டு நிற்காமல் இந்த மாதிரியான எந்த உபதிரவமும் இல்லாமல் இருப்பதற்கு சேனை முதன்மையாரை வணங்க வேண்டும். அப்படி வணங்கக்கூடிய ஸ்லோகம் தான் யஸ்யத் விரதவக்ராத்யாக பாரிஷத்யாக பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. விஸ்வக்சேனருங்கிற அந்த சேனை முதன்மையாரை வணங்குகிறேன். அவரோட சேனையிலே அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பல பேர் இருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த தொண்டர்கள். அதிலே முதன்மை பெற்றவர்கள் யாருன்னு சொல்லும் பொழுது திரதவக்தரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரத என்றால் யானை, யானை முகத்தோடு கூடியிருக்கிறவர் திரதவக்தரர். யானை முகத்தோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு நித்தியசூரி. அவர் தொடக்கமாக பல சேவகர்கள் தொண்டர்களை கொண்டிருக்கிறார் சேனை முதன்மையார். இன்னைக்கும் பெருமாள் கோவில்களை நாம் சேவிக்க போகும் பொழுது சில இடங்கள்ல யானை முகத்தோடு சிற்பங்கள் காணப்படும். 4 புஜங்கள் சங்க சக்கரங்களை கைகள்ல பற்றி கொண்டு யானை முகத்தோடு ஒவ்வொரு தூண்ல அங்கங்க இந்த மாதிரி புடைப்பு சிற்பமாக சில
தேவதைகளை நம்ம பார்க்கலாம். அவர்கள்லாம் யாருன்னா இந்த நித்தியசூரிகள் தான் அந்த மாதிரி தூண்கள்ல சிற்பங்களா இருக்கா. அவர்களை பின்னாடி வந்தவர்கள் ஏதோ தெரியாமல் சைவ சம்பிரதாயத்தை சேர்ந்த விநாயகர் அன்று அந்த யானை முகத்தோட இருக்கக்கூடிய விநாயகர்னு சிலர் வழிபடுகிறார்கள். ஆனா அந்த விநாயகருக்கும் நாம சொல்லக்கூடிய இந்த யானை முகத்தோடு கூடியிருக்கக்கூடிய நித்தியசூரிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவர் வேறு, அவர் வேறு. அவர் கைலாயத்துல ஒரு நாள் படைக்கப்பட்டவர், உண்டாக்கினவர், பிறந்தவர் அந்த விநாயகர். ஆனால் இந்த நித்தியசூரி கஜானனர்ங்கிறவர் சேனை முதன்மையார் என்றென்றும் எத்தனை காலத்துக்கு இருக்காரோ அத்தனை காலத்துக்கு அவரோடு கூடவே இருப்பவர். இவருக்கு ஒரு நாள் பிறப்பு ஒரு நாள் இறப்பு என்பதே கிடையாது. ஸ்ரீவைகுண்டம் என்ற உயர்ந்த அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் நித்தியசூரி இவர். இது ஸ்ரீ பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்கள்ல இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சேவகர்கள் சேனை முதன்மையார், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சேவகர்கள்ல பல முகங்களோடு பல தொண்டர்கள் உண்டு. சிம்ம முகம், சிம்ம முகத்தோடு ஒரு தொண்டர் இருப்பார். யானை முகத்தோடு தொண்டர் இருப்பார். புலிமுகம், வியாகிர முகம் என்ன புலிமுகத்தோடு தொண்டர்கள் உண்டு. இத மாதிரி பல தொண்டர்கள் உண்டு. இவர்கள்லாம் நித்தியசூரிகள், கர்மமே தீண்டாதவர்கள், அப்பேற்பட்ட உயர்ந்தவர்கள். ஆக அந்த சேனை முதன்மையார் இந்த இவர்களையெல்லாம் சேனையாக கொண்டிருக்கக்கூடிய சேனை முதன்மையாரை வணங்குகிறேன் என்றுதான் இந்த ஸ்லோகம் தொடங்குகிறது. அடுத்து இந்த மகாபாரதத்தை நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய வியாசர், அவருடைய பெருமையை சொல்லி அவருக்கு வணக்கம். கிரந்தத்தை தொடங்கும் பொழுது கிரந்தத்தை நமக்கு கொடுத்து உபகாரம் செய்திருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியரையும் வணங்கணும் அல்லவா. மந்திரத்துக்கும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கணக்க உண்டாக வேண்டும் என்றுதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார். அப்போ எதை நாம சொல்ல போகிறோமோ அந்த மந்திரத்திலையும் அன்பு இருக்கணும். மந்திரத்தை கொடுத்த ஆச்சாரியன் பக்கலிலும் அவரிடத்திலும் பிரேமம் இருக்கணும். அவர் கொடுத்ததுனாலன்றோ இது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. ஆக அவருடைய வைபவத்தை அறிந்து அனுசந்திக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேஹே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம். வந்தே என்று இதுல அமைந்திருக்கிறதே அதுதான் கிரியாபதம், வணங்குகிறேன் அர்த்தம். யாரை வணங்குகிறேன்? வியாசம் வந்தே, வியாசருங்கிற ஆச்சாரியரை வணங்குகிறேன். இன்னைக்கும் வியாசருக்கு எப்பேற்பட்ட பெருமைனா வியாச கத்தி என்ன ஒரு இருப்பிடம் இருக்கிறது. அவர் தபஸ் பண்ணின இடம் வியாச கத்தின்னு சொல்லுவா. ஞானத்துக்கு ஒரே இருப்பிடமா. எல்லா ரிஷிகள் எத்தனையோ பெருத்த ரிஷிகள் இருந்தாலும் அத்தனை ரிஷிகளுக்கும் தலைவரை போல இருப்பவர் வியாசாச்சாரியர். இவர் தான் நமக்கு வேதங்களையே பிரித்து கொடுத்தார். இவரை வேதவியாசர்னு சொல்லுகிறோம். வியாசர், வேதவியாசர் என்ற இந்த சொற்களுக்கு என்ன அர்த்தம்? யார் ஒருத்தர் பிரித்து கொடுத்தாரோ, வியசியத்தின்னு சொன்னா பகுத்தல் பிரித்தல்னு அர்த்தம். இவர் தான் பகுத்து பிரித்து கொடுத்தாராம். வேதங்கள் ஒன்றாகவே இருந்தது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதங்கள் இப்பொழுது நாம கொண்டிருக்கிறோம். துவாபர யுகத்துக்கு முன்பாக இவைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வேதம் திரையி என்ற அந்த சொல்லாலே அழைக்கப்பட்டது. திரையி திரையின்னு அழைப்பார்கள். ரிக்கு, யஜுசு, சாமம்னு 3 பகுதிகள் இதுல உண்டு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் அது தனி. ஒவ்வொரு வேதத்துக்குள்ளயுமே ருக்கு உண்டு, யஜுசு உண்டு, சாமம் உண்டு. இந்த 3 பகுதிகளோடு வேதம் இருக்கிறதுனால வேதத்துக்கு திரையின்னு பெயர். வேதம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? எது ஒன்று நமக்கு அறிவிக்கிறதோ அது வேதம். வேதயதி இது வேதஹா, நமக்கு நிறைய விஷயங்களை அறிவிக்கிறது. நமக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. திருஷ்டமா கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்களை அது பேசாது. அதிருஷ்டமான விஷயங்களை பத்தி நமக்கு சொல்லி கொடுக்கும். கண்ணாலே பார்த்து அறிய முடியாத விஷயங்கள் ஏதோ அதுதான் அதிருஷ்டமான விஷயம். அது எது? ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. நாம அனாதி காலமா பிறந்து கொண்டிருக்கிறோம், பல பிறவைகளை எடுத்திருக்கிறோம்ங்கிற விஷயத்தையும் இந்த வேதங்கள் மூலமாகத்தான் அறிய முடியும். பரமாத்மா அவருக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் என்ன, அவர் எப்படி ஜெகத்தை படைக்கிறார், ஜெகத்திலிருந்து எப்படி அவர் மீண்டும் நம்ம சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிறார், முக்தி எப்படி கொடுக்கப்படுகிறது, இந்த விஷயங்கள் எல்லாமும் வேதங்கள் மூலமாகத்தான் அறிய வேண்டும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை அறிவிப்பது எதுவோ அது வேதம். இந்த வேதங்கள் ஒன்றாகவே இருந்தது. அப்படி இருந்தா எத்தனை பேரால படித்து வாசிக்க முடியும்? ஆகவே இதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று இந்த வியாசர், இவருக்கு கிருஷ்ண துவைபாயனர்னு பெயர். கிருஷ்ண துவைபாயனர், துவீபம் அப்படின்னா தீவு. ஒரு தீவுல தான் இவர் பிறந்தார். கிருஷ்ண துவைபாயனர், இவருக்கு கிருஷ்ணர்னு பெயர். மேல தீபத்துல பிறந்ததுனால தீபாயனர்னு பெயர் ஏற்பட்டது. ஒரு தீவுக்குள்ளத்தான் இவர் பிறந்தார். பராசரர் என்பவருக்கும் சத்யவதி என்ற ஒரு பெண்ணுக்கும், மீனவ பெண், அவளுக்கும் இவருக்கும் சேர்ந்துதான்
ஒரு தீவுக்குள்ள இவர் பிறந்தார். அதனால தீபாயனர்னு பெயர் ஏற்பட்டது. கருமை நிறம், கருப்பு நிறத்துல இருக்கிறதுனால கிருஷ்ணர் என்று இவருக்கு பெயர் இடப்பட்டது. கிருஷ்ணகாங்கிற சொல்லே கருமை நிறத்தை குறிக்கிறது. அப்ப கிருஷ்ண துவைபாயனர் என்று இரண்டத்தையும் சேர்த்து கிருஷ்ண தீபாயனர்னு பெயர் ஏற்பட்டது. இவர் வேதத்தை பிரித்தாராம். இப்படி ஒன்றாகவே இருந்தா அடுத்து வரப்போகிற கலியுகத்துல யாரால இத படித்து வாசிப்பதுங்கிறதே இல்லாமல் போயிடும், பழக்கத்திலேயே இல்லாமல் போயிடும். உயர்ந்த சாஸ்திரத்தை எல்லோரும் அறிய வேண்டுமே, ஆகவே இத பிரித்து கொடுப்போம் என்று ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4ஆக பிரித்தாராம். எதை அடிப்படையாக கொண்டு பிரித்தார்? ஏற்கனவே ருக்கு, யஜுசு, சாமம்னு 3 பகுதிகள் உண்டுன்னு பார்த்தோமா? அவைகள் என்ன? ருக்குன்னு சொன்னா மந்திர பகுதின்னு அர்த்தம். நிறைய மந்திரங்களாக இருக்கும், அதற்குத்தான் ருக்குன்னு பெயர். ஒரு ருக்கு சொல்லு அப்படின்னா மந்திரத்தை சொல்லுன்னு அர்த்தம். இப்போ மந்திரங்களுக்கு ருக்குன்னு பெயர். எந்த மந்திரங்கள்? வேதத்துக்குள்ள சில மந்திரங்கள் படிக்கப்பட்டிருக்கும், அவைகளுக்கு ருக்குன்னு பெயர். அதே மாதிரி யஜுஸ்ன்னு என்னன்னா கிரியைகள், நிறைய செயல்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். வேதங்கள்ல நிறைய ஹோமங்கள், யாகங்கள், என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல்முறைகள், அந்த செயல் பகுதி, செயல்முறையை விளக்கக்கூடிய பகுதிகளா இருக்கிறதுக்கு யஜுஸ்ன்னு பெயர். அடுத்து சாமம் என்றால் நிறைய ஸ்வரங்கள். அந்த சங்கீத சாஸ்திரத்துல ஸ்வரங்கள் இருக்கா, அதே மாதிரி வேதத்திலையும் ஸ்வரங்கள் உண்டு. அந்த ஸ்வரங்களோடு சேர்த்து சொல்லக்கூடிய மந்திரங்கள். மந்திரங்களை வெறுமனேவும் சொல்லலாம், ஸ்வரங்களோடு சேர்த்து சொல்லணுமல்ல. அப்படி அந்த ஸ்வர பகுதி, இன்னென்ன ஸ்வரத்தோடு இன்னென்ன மந்திரங்கள் சொல்லப்பட வேண்டும், இப்படி அதை இசைத்து பாட வேண்டும் என்று வேதங்களை இந்த முறையில சொல்ல வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் அதற்கு சாமம்னு பெயர். இந்த 3மே ஒவ்வொரு வேதத்துக்குள்ளேயும் உண்டு. இப்ப வியாசர் பார்த்தார், சரி ருக்குங்கிற இந்த மந்திரங்கள் நிறைய எதுல இருக்கோ அதை மட்டும் தனியா பிரித்து ரிக்வேதம்னு வைப்போம். இப்ப இந்த ரிக்வேதத்துக்குள்ள நிறைய மந்திர பகுதி இருக்கும், ஆனா யஜுஸும் இருக்கும், சாமமும் இருக்கும், குறைவா இருக்கும் அது. ஆனா நிறைய எது இருக்கும்னா மந்திர பகுதிங்கிறது நிறைய இருக்கிறதுனால அதற்கு ரிக்வேதம்னு பெயர் ஏற்பட்டது. அடுத்து யஜுர்வேதம்னு சிலதை பிரித்தார். நிறைய செயல்முறைகளை விவரிக்கக்கூடிய பகுதி தான் இதுல நிறைய இருக்கும். 90% வச்சுப்போமே, 90% யஜுசு செயல்முறைகள், யாகங்களை பத்தி விசாரம் பண்ணி அதை நிறைய சொல்லப்படக்கூடிய பகுதிகள் யஜுர்வேதத்துல இருக்கும். கூடவே ருக்கும் இருக்கும், சாமமும் இருக்கும். எப்படி ஸ்வரத்தோடு சொல்லப்பட வேண்டும், என்னென்ன மந்திரங்கள் என்பது இதுலயும் இருக்கும். அடுத்து சாமவேதம்னு எடுத்துக்கொண்டால் ஸ்வரம் தான் இதுல முக்கியம். ஸ்வரத்தோடு இந்த பகுதிகளை இசைக்க வேண்டும். அந்த ஸ்வரங்களை பத்தி நிறைய பேசி எப்படி ஸ்வரங்களோடு இதை உச்சரிக்க வேண்டும் என்பது 90% அதை பத்தியே அதுல பேசப்பட்டிருக்கும். மீதி பகுதி தான் ருக்கு, யஜுசு அமைந்திருக்கும். இந்த 3ஆக பிரித்த பிற்பாடு இதுலெல்லாம் சேராமல் மீதி என்ன பகுதிகள் இருக்கோ, ரிக்வேதத்திலையும் சேரல, யஜுர்வேதத்திலையும் சேரல, சாமவேதத்திலையும் சேரல, மீதி என்ன பகுதிகள் அமைந்திருக்கிறதோ அதையெல்லாம் ஒன்றாக திரட்டினார். அதற்கு அதர்வண வேதம்னு பெயரிட்டார். ஆக இப்படி 4 வேதங்கள்னு பிரித்து கொடுத்ததினாலே வேத வியாசர், வேதத்தை பிரித்து கொடுத்த பெரும் உபகாரம் செய்தவர். இன்னைக்கு இவர் பிரிச்சு கொடுக்கலன்னா யார் எந்த வேதத்தை படிப்போம்? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிறவியினாலே நான் ருக்வேதத்தை சேர்ந்தவன், யஜுர்வேதத்தை சேர்ந்தவன், சாமவேதத்தை சேர்ந்தவன்னு ஒரு அடையாளம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. அந்த அடையாளத்தை கொண்டு ஏதோ அந்தந்த வேதத்துக்குள்ள சில பகுதிகளையாவது நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை இப்படி பிரித்து கொடுக்கலன்னா யார் எதை வாசிப்போம் எதுன்னு தெரியாமல் போயிருக்குமே. இப்பேற்பட்ட பேர் உபகாரம் செய்திருக்கக்கூடிய வியாசர், அவரை வணங்குகிறேன். இப்ப முதல் பெருமை எது? வியாசர் வியாசம் பண்ணினார். இந்த பகுதிகளாக ஒவ்வொரு வேதங்களையும் பிரித்து கொடுத்த பெருமை கொண்டிருக்கக்கூடிய வியாசரை வணங்குகிறேன். அடுத்து அவருக்கு என்ன பெருமை? அவருடைய பரம்பரையை சொல்லுகிறார். 7 ஆட்காலும் பழுப்பிலோம் நாங்கள் என்ன ஆழ்வார் சொல்லுகிறாரா? 7 தலைமுறையா நாங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பெருமானுடைய தொண்டர்கள், துளியும் எங்களிடத்துல தோஷம் இல்லை, குற்றம் இல்லை என்று சொல்லுகிறாரு. அதை போல இந்த பரம்பரை, இந்த வியாசர் அவதரித்திருக்கிறார், அவர் பிறந்திருக்கக்கூடிய அந்த பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரைங்கிறது இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. வசிஷ்ட நப்தாரம், வசிஷ்டர் சிறந்த வசிஷ்ட மகரிஷியினுடைய பிரபௌத்திரர், அப்படின்னா பேரனுடைய பிள்ளை. நப்தாரம்னு சொன்னா பிரபௌத்திரர், அதாவது பேரனுடைய பிள்ளை, கொள்ளு பேரன் வைத்துப்போம். அப்போ வியாசர் என்பவர் வசிஷ்டருடைய கொள்ளு பேரன். வசிஷ்டர் எப்பேற்பட்டவர்? இக்ஷ்வாகு மகரிஷி, இக்ஷ்வாகு ராஜாக்களுக்கெல்லாம் சிறந்த ரிஷியாய், ராஜகுருவாய் அப்படி அமைந்திருப்பவர். இக்ஷ்வாகு வம்சம் எப்பேற்பட்ட வம்சம்? தசரத சக்கரவர்த்தி பிறந்து ராமனே அவதரித்திருக்கக்கூடிய உயர்ந்த வம்சம். அந்த வம்சத்துக்கெல்லாம் ராஜகுருவாய், சிறந்த புரோஹிதராய், ஆச்சாரியராய் விளங்கக்கூடியவர் வசிஷ்ட ரிஷி. வசிஷ்டர் பார்த்து
விஸ்வாமித்திரரை பிரம்ம ரிஷின்னு அங்கீகரித்தார். இவர் தான் சொல்லணுமா இவர் ரிஷியா இல்லையா, இவர் சிறந்த ரிஷியான்னு ஒவ்வொருத்தருக்கும் பட்டம் கொடுக்கணும்னா அந்த பெருமை வசிஷ்டர் இடத்துல தான் இருந்துதான். அந்த வசிஷ்டர் பார்த்து விஸ்வாமித்திரரை அங்கீகரித்தார். ஆமா நீர் பிரம்ம ரிஷி தான், உமக்கு பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் தகுந்ததுதான்னு இவர் தான் மேற்கொண்டு விஸ்வாமித்திரரையே பெருமையோடு கூடினவராக ஆக்கினார். அப்பேற்பட்ட பெருமை வசிஷ்டருக்கு. அந்த வசிஷ்டருடைய கொள்ளுப்பேரன், அவருடைய பரம்பரையில பிறந்தவர் இவர். அடுத்து சக்தேஹே பௌத்திரம், வசிஷ்டருடைய பிள்ளை சக்தின்னு பெயர். அந்த சக்தி அவருடைய பேரனாக இருக்கிறார். சக்தேஹே பௌத்திரம், சக்தியினுடைய பேரன். சக்திக்கு என்ன பெருமைனா தேவர்களுக்கெல்லாம் இந்த சக்திங்கிறவர் ராஜகுருவை போல விளங்கினார். இப்போ அந்த குரு ப்ரஹஸ்பதினு சொல்றோமே, அவருக்கு முன்னாடி இவர் தான், இந்த சக்திங்கிறவர் தான் அப்பேற்பட்ட பெருமை கொண்டவராக இருந்தார். தேவர்களுக்கு சமமான அத்தனை பெருமை கொண்டிருந்தார். சக்தி, சக்தியினுடைய பேரனாக இருக்கிறார். வசிஷ்டருடைய கொள்ளு பேரன், சக்தியினுடைய பேரன். அடுத்து அகல்மஷம் என்றால் குற்றமில்லாதவர். எந்த கல்மஷமும் இவரிடத்துல கிடையாது. கல்மஷம்னா தோஷம், குற்றம். எதோ குற்றங்கள் சேர்ந்து விடலாம். நம்முடைய பெருமை புகழுக்காக ஆசைப்பட்டு சில காரியங்களை புரிவது, பணம், காசு பணம், செல்வத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு சில காரியங்களை புரிவது, அதே மாதிரி வித்யினால கர்வம் ஏற்படுவது. முக்குறும்பு அறுத்தவர்னு கூறத்தாழ்வானுக்கு சொல்றோமே, மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான்னு சொல்லுகிறோமா. 3 குறும்புகள் வரும். நம்முடைய செல்வம், நிறைய செல்வ மிகுதியினால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு கர்வம் ஏற்படலாம். சிறந்த ஞானம் என்னிடத்துல இருக்கு, என்ன போல இன்னொருத்தருக்கு உண்டான்னு ஒரு கர்வம் ஏற்படலாம். இல்ல நல்ல குலத்துல பிறந்திருக்கிறேன், என்ன போல சிறந்த குலத்துல பிறந்தவர் மற்றொருவர் இல்லை என்று கர்வம் ஏற்படலாம். இந்த மாதிரியான கர்வமே இவரிடத்துல கிடையாது. அப்படியும் ஒரு குற்றம் இல்லாதவர்னு சொல்லலாம். இல்ல பேரு புகழ் செல்வத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு இவர் இந்த உபதேசங்கள் எல்லாம் புரிந்தாரா? என்ன உலகத்துல பலரும் எனக்கு நல்ல ஒரு பேர் வரணும், எனக்கு நிறைய புகழ் வரணும், நிறைய காசு பணம் வேண்டும், இதற்காக நான் இந்த காரியங்களை புரிகிறேன்னு பலரும் புரியலாம். அந்த மாதிரி வியாசர் நமக்காக நிறைய இந்த உபதேசங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். வேதங்களை பிரித்து கொடுத்ததெல்லாம் எதற்கு பண்ணார்னா, அவருக்கு பேர் வரணும், புகழ் வரணும், காசு வரணும், செல்வம் வேண்டும். இதை எதிர்பார்த்து, பிரதிபலனை எதிர்பார்த்து பண்ணாரான்னா எந்த பலனையும் எதிர்பாராமல் பண்ணியிருக்கிறார். அதுதான் அகல்மஷம். கைமாறி எதிர்பாராமல் உபகாரம் பண்ணணும். நாம இன்னொருத்துக்கு உதவி பண்றோம்னா மீண்டும் அவர் என்ன செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டு செய்யக்கூடாது. அப்போ அந்த பேர், உதவி, உபகாரம் எப்படி இருக்கணும்? பிரதிபலனை எதிர்பாராமல் பண்ணணும். அப்படித்தான் வியாசர் பண்ணியிருக்கிறார். எதையும் எதிர்பாராமல் பிறருடைய நன்மை, உலகத்தவருடைய நன்மை, அதையே மனசுல வைத்து கொண்டு சிந்தித்து கொண்டிருப்பவர் அகல்மஷம், குற்றமில்லாதவர். மேலும் அவர் எப்படிப்பட்டவர்? பராசராத்மஜம், பராசரருடைய பிள்ளையாகவே இருக்கிறார். பராசரர் என்பவர் ஸ்ரீவிஷ்ணு புராணம் என்கிற உயர்ந்த புராணத்தையே அருளி செய்திருப்பவர். இந்த பராசரருக்கு பெருத்த ரிஷிகள், இந்த சக்தி, பராசர, அதாவது வசிஷ்டர், இவரெல்லாம் அனுகிரகம் பண்ணாராம். இந்த பராசரரை பார்த்து அனுகிரகம் பண்ணி, நீ சிறந்த கீர்த்தி புகழுடையவராக இருப்பாய். உன்னுடைய இந்த உபதேசம் ஸ்ரீவிஷ்ணு புராணம்ங்கிறது அதற்கு நிகரா மற்றொரு புராணம் இருக்காது. சாத்விக புராணங்களுக்குள்ளேயே தலையான புராணமாக இருக்கும். உயர்ந்த அர்த்தங்களை இந்த உலகத்துக்கு உபகரிப்பாய். சிறந்த ஞானியாக இருந்து உலகத்துக்கு ஞானத்தையே வழங்குவாய். புராண கர்த்தாவாக நீ இருப்பாய். அந்த பெருமை உனக்கு வரும் என்று அவர்கள் எல்லாம் அனுகிரகிக்க, அதனாலேயே ஸ்ரீவிஷ்ணு புராணம்ங்கிற உயர்ந்த புராணத்தை அருளி செய்தவர் பராசரர். பராசரர் அப்படின்னா பெயருக்கு என்ன விளக்கம்? மற்ற பிறர்கள், எம்பெருமானை எதிர்த்து வருபவர்கள், வேதத்தை இல்லைன்னு நாஸ்திகர்கள் எத்தனையோ பேர் எதிர்த்து கொண்டு வருகிறார்களே, அவர்களை எல்லாம் அப்படியே அசனம் பண்ணிடுகிறார். அப்படின்னா ஜீரணித்து விடுகிறாராம் பராசரர். அவர்களை எல்லாம் துன்புறுத்தி ஒண்ணுமில்லாதபடி ஓட்டி விடுகிறார். பரகாலன்னு ஆழ்வாருக்கு திருநாமம் உண்டு, பராங்குஷர்னு நம்மாழ்வாருக்கு திருநாமம் உண்டு. அதே மாதிரி பராசரர் என்றால் பிறரையெல்லாம் ஓட்டி விடுகிறார். யாரெல்லாம் புறம்பா இருக்கார்களோ, சனாதனமான தர்மத்துக்கு புறம்பாக பேசுகிறார்களோ, அவர்களை எல்லாம் அடக்கி வைப்பவர். அப்பேற்பட்ட பெருமை கொண்டு பராசரர்னு விளங்குகிறார். அவருடைய ஆத்மஜம், அவருடைய பிள்ளையாகவே இவர் பிறந்தார். பராசராத்மஜம் வந்தே சுகதாதம். சுக மகரிஷி ஸ்ரீமத் பாகவதம், உயர்ந்த பாகவத புராணம். ஸ்ரீவிஷ்ணு புராணத்துக்கு எத்தனை பெருமையோ அதே போல சாத்விக புராணத்துல மற்றொரு புராணத்துக்கு பெருமைனா அது பாகவத புராணம். கலியுகத்துல கண்ணன் எங்கு குடியிருக்கிறார் இத கண்ணனே தெரிவித்தார். விதுரர் முதலான பெரியோர்கள் எல்லாம் போய் அந்த எம்பெருமானிடத்துல பிரார்த்தித்தார்கள். பிரார்த்தித்த சமயத்துல
கவலைப்பட வேண்டாம், நான் பாகவத புராணத்துக்குள்ளேயே இருக்கிறேன். யாரெல்லாம் பாகவத புராணத்தை வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கண்ணன் அந்த புராணத்தின் மூலமாகவே அருள் புரிகிறார். தம்முடைய அனுபவம், தான் பிறந்ததிலிருந்து என்னென்ன விளையாடல்கள் புரிந்தார் அத்தனையும் பாகவத புராணத்துல காட்டி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட பாகவத புராணத்தை உபதேசித்த சுக மகரிஷி அவர்தான் அந்த பரீட்சித்து மகாராஜாவுக்கு 7 நாட்களுக்குள்ளே சிறந்த பாகவதத்தையே உபதேசித்தாரா. அப்பேற்பட்ட சுகதாத்தம், சுகருக்கு தகப்பனாராக இவர் இருக்கிறார். அப்ப வியாசருடைய பிள்ளை தான் சுகருடைய தகப்பனார் தான் இந்த வியாசருங்கிற ரிஷி. இப்பேற்பட்ட பெருமை என்ன பரம்பரை, கொள்ளு பேரன், வசிஷ்டருடைய கொள்ளு பேரன், அதே போல சக்தியினுடைய பேரன், பராசரருடைய பிள்ளை, சுகருடைய தகப்பனார். இப்பேற்பட்ட பரம்பரையில தான் வியாசர் பிறந்திருக்கிறார். இதே போல பெருமை நம்முடைய சம்பிரதாயத்துல யாருக்கு உண்டுன்னா நாதமுனிகள் ஆள வந்தாருங்கிற ஆச்சாரியர்களுக்கு உண்டு. அவர் எப்படி தெரிவிக்கிறார், மகதி ஜகதி கியாத யசசே சுச்சீனாம்னு ஸ்தோத்திர ரத்னத்துல ஆள வந்தார் தெரிவிக்கிறாரே. தான் எங்கு பிறந்திருக்கிறார், உயர்ந்த குலத்துல அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய என்று நாதமுனிகள் அவருடைய குலத்துல பிறந்திருக்கிறேன். அவர் சிறந்த சொட்டை குளம், சிரேஷ்ட குளம்னு அர்த்தம். சொட்டை குளம்னு தமிழ்ல சொல்லப்படுகிறதே, சொட்டை குளம்னு என்ன அர்த்தம், வடமொழியில சிரேஷ்டகாங்கிற சொல்லுதான் தமிழ்ல சொட்டைன்னு மருவி வந்திருக்கிறது. அப்ப சிரேஷ்ட குலம், உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கிறவர் சட்டமர்ஷனர் என்கிற ரிஷி. அவருடைய கோத்திரம், அந்த பரம்பரையில வந்திருப்பவர் நாதமுனிகள்ங்கிற ஆச்சாரியர். அகிருத்திரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம். கிருத்திரிமம், இப்ப அகல்மஷம் நீங்க பார்த்தோமே, அதேதான் அங்க அகிருத்திரிமான்னு சொல்லப்படுகிறது. எந்த குற்றமும் அவரிடத்துல கிடையாது. அப்பேற்பட்ட உயர்ந்த நாதமுனிகள், பக்தி பெருக்கு மேலிட்டு கொண்டிருப்பவர், ஞானம் பக்தி வைராக்கியத்துக்கு ஒரே இருப்பிடமானவர். அப்படிப்பட்ட நாதமுனிகளுடைய வம்சத்துல உய்ய கொண்டார் மணக்கால் நம்பிங்கிறவர் சிஷ்யர்களாக வந்தார்கள். அதே அவருக்கு குமாரராய் ஈஸ்வர முனிகள் பிறக்க, ஈஸ்வர முனிகளுக்கு பிள்ளையாகத்தான் யாமுனாச்சாரியர் பிறந்தார். அவர் தான் ஆள வந்தார்னு கொண்டாடப்படுகிறோம். ஆக எப்படி நம்முடைய சம்பிரதாயத்துல இப்படி ஆச்சாரியர்கள் பிறந்தார்களோ அதே போலத்தான் ரிஷிகளுடைய பரம்பரையில பார்த்தால் இந்த வியாசர் என்பவர் சிறந்த இந்த பரம்பரையிலே வசிஷ்டருடைய பரம்பரையிலேயே பிறந்திருக்கிறார். ஆக வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேகே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போனிதம். இப்படிப்பட்ட பரம்பரையில வந்தவர் நமக்கு இந்த மகாபாரதத்தை உபகரித்து மகாபாரதத்துக்குள்ள இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை வைத்திருக்கிறார்னா எவ்வளவு சிறந்ததாக இருக்கும். பிறருடைய நன்மையே கருத்தில கொண்டு உபதேசித்திருக்கிறார். ஆகவே இது அவசியம் படிக்க தகுந்தது, வாசிக்க தகுந்தது, நம்முடைய நன்மைக்காகவே வியாசர் கொடுத்திருக்கிறார். அவரிடத்துல நன்றி உணர்வோடு பிரணாமத்தோடு இதை நாம வாசிக்க வேண்டும். இன்னைக்கும் பதரிகாசிரமம் க்ஷேத்திரத்துக்கு போனா அங்க மேல அழைத்து கொண்டு போவார்கள். மானா என்கிற உயர்ந்த ஒரு கிராமம் போன்ற ஒரு இருப்பிடம். அந்த இடத்துக்கு போகிற சமயத்துல சரஸ்வதி நதி அவள் ஓடி வரக்கூடிய இடத்தை பார்க்கலாம். அதற்கு அருகே வியாசருடைய இருப்பிடம்னு காட்டுவார்கள். அங்கத்தான் அவர் இருந்து தபஸ் செய்தாராம். அவருடைய அந்த ஞான சிறப்பினாலே யாரெல்லாம் இன்று வரை இந்த கிரந்தங்கள், நாம என்னென்னமோ ஸ்ரீகோஷங்கள் புஸ்தகங்கள் எல்லாம் வைத்து கொண்டு வாசிக்கிறோம், பாராயணம் பண்றோம், உபன்யாசம் பண்றோம், இந்த புஸ்தகங்கள்லாம் வைக்கக்கூடிய ஒரு பீடம் இருக்கா, அந்த பீடத்துக்கே வியாச பீடம் என்றுதான் பெயர். சம்பிரதாயத்துல மதுர கவின்னு சொல்லுகிறோம். நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லைன்னு வருது. சம்பிரதாயத்தில அத மதுர கவின்னு சொல்லுகிறோம். அந்த பீடத்தை மதுர கவி வைத்து அதற்கு மேல புஸ்தகங்களை வைத்துக் கொள்ளுகிறோம், ஸ்ரீகோஷங்களை வைக்கிறோம். ஆனால் ஆழ்வார் அவதரிப்பதற்கு முன்பு அதற்கு என்ன பெயர்னா வியாச பீடம்னு பெயர். வியாசருடைய பெயராலத்தான் அந்த பீடமே அழைக்கப்படுகிறதுன்னா அப்ப ஞானத்துக்கெல்லாம் ஒரே இருப்பிடமாக அந்த வியாசாச்சாரியர் விளங்குகிறார். அப்படிப்பட்ட வியாசரை வணங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலே அடுத்த ஸ்லோகம், வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமஹா. வாசிஷ்டர் வசிஷ்ட குலத்துல பிறந்திருப்பவர். தாசரதின்னு ராமனுக்கு பெயரா. தசரதனுடைய பிள்ளை தாசரதி என்று அவருடைய வம்சத்துல வந்ததுனால தாசரதின்னு ராமனுக்கு திருநாமம். அதே போல வசிஷ்டருடைய வம்சத்துல வந்ததுனாலே வாசிஷ்டர் என்று வியாசருக்கு திருநாமம். வாசிஷ்டாய நமோ நமஹா, அவரை குறித்தே வணக்கம் வணக்கம். அவருக்கே அற்று தீர்ந்து இப்பேற்பட்ட சிறந்த உபகாரம் செய்திருக்கக்கூடிய வியாசருக்கு நாம் அடிமை என்று உணர்ந்து அவரிடத்துல வணக்கத்தை செலுத்துகிறோம்.
அவர் எப்படிப்பட்டவர்? பிரம்மநிதி. பிரம்மநிதினா பிரம்மங்கிற சொல்லுக்கு சிறந்த ஞானம் என்று ஒரு பொருள். இல்லைன்னா பிரம்மம், பரமாத்மாவுக்கே பிரம்மம்னு திருநாமம். அந்த பிரம்மமான கண்ணன் பரமாத்மா இவரிடத்துல தான் நிதியாக குடிகொண்டிருக்கிறார். பிரம்மம் யாரிடத்துல குடிகொண்டிருக்கிறார்? வாசிஷ்டரான வியாசரிடத்திலேயே எப்போதும் நிறைந்து காணப்படுகிறார் என்று ஒரு அர்த்தம். இல்லைன்னா பிரம்மம்னு சொன்னால் சிறந்த ஞானம். அந்த பிரம்மத்தை பற்றின உயர்ந்த ஞானத்துக்கே பிரம்மம்னு பெயர். அந்த ஞானத்துக்கு இருப்பிடமானவர். அப்பேற்பட்ட வியாசரை வணங்குகிறேன். வியாசாய எல்லாம் 4ஆம் வேற்றுமையில அமர்ந்திருக்கிறது. சதுர்த்தி விபக்தி. வியாசரை குறித்து வணங்குகிறேன். விஷ்ணு ரூபாய, விஷ்ணுவினுடைய ரூபம், விஷ்ணுவினுடைய அவதாரம்னே கொண்டாடப்படுகிறார். ஸ்ரீ பாகவதம்ன்ற புராணத்தை பார்த்தோமா, அதற்குள்ள பெருமானுடைய பல அவதாரங்கள் பேசப்படுகிறது. கிட்டத்தட்ட 20-30 அவதாரங்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல வியாசர் என்பவரே எம்பெருமானுடைய ஒரு அவதாரமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜீவாத்மா, வியாசருங்கிற ஜீவாத்மாவின் இடத்துல பெருமாள் தம்முடைய அனுகிரகத்தை வச்சிருக்கிறார். தம்முடைய அருள் சக்தியை அவரிடத்துல சேர்த்திருக்கிறார். இது ஆவேச அவதாரம்னு கொள்ளணும். சக்தி ஆவேச அவதாரம். கண்ணன் ராமனை போல நேரடியாக பரமாத்மா வந்து பிறந்தாருன்னு அர்த்தம் கொள்ள வேண்டாம். இது ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து அவரிடத்துல தம்முடைய சக்தியை ஊட்டி வைத்திருக்கிறார். பரமாத்மா தம்முடைய சக்தியை இந்த ஜீவாத்மாவிடத்துல சேர்த்ததினாலே இந்த வியாசர் விஷ்ணுவினுடைய அவதாரம், விஷ்ணுவினுடைய ரூபம். விஷ்ணுவை எங்க சேவிக்கலாம்னா வியாசராகவே சேவிக்கலாம். வியாசருங்கிற வடிவத்திலேயே விஷ்ணு அமைந்திருக்கிறார். விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே, விஷ்ணு ரூபாய வியாசர், வியாசரூபாய விஷ்ணு. என்ன அவ்வளவு நெருக்கமா? வியாசர் வடிவத்துல விஷ்ணு இருக்கிறார், விஷ்ணுவே வியாசர் வடிவத்துல இருக்கிறார். இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். வியாசருக்கு என்ன பெருமைனா விஷ்ணுவினுடைய வடிவமிவர் என்ன வியாசருக்கு பெருமை. இந்த விஷ்ணு யாருன்னா வியாசர் தான் விஷ்ணுவாகவே இருக்கிறார். வியாச ரூபத்துல தான் இந்த உலகத்துல விஷ்ணுவே அமைந்திருக்கிறார் என்ன வியாசருக்கு பெருமை. அப்ப வியாச ரூபத்துல விஷ்ணு இருக்கிறார், வியாசர் விஷ்ணுவினுடைய ரூபமாக கொண்டிருக்கிறார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு சொல்லுகிறோமா, கிருஷ்ணனுடைய ஆசை அன்பு அதுதான் நம்மாழ்வாருங்கிற உருவம். நம்மாழ்வாருக்கு எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய காதல், அவர்தான் நம்மாழ்வாராகவே இருக்கிறார். கிருஷ்ண திருஷ்ணா, கிருஷ்ணனுக்கு இவரிடத்துல ஒரு ஆசை, அந்த ஆசைக்கு ஒரு உருவம் கொடுத்தா நம்மாழ்வார். இல்ல நம்மாழ்வாருக்கு எம்பெருமானிடத்துல சிறந்த விருப்பம், அந்த விருப்பத்துக்கு உருவம் கொடுத்தா நம்மாழ்வார் என்றுதான் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு நம்மாழ்வாருக்கு பெயர். அதே போலத்தான் விஷ்ணுவினுடைய ரூபமாகவே வியாசர் இருக்கிறார், வியாசருடைய ரூபத்திலேயே விஷ்ணு இருக்கிறார் என்று 2 பேருக்குள்ளேயும் அவ்வளவு நெருக்கம். பரமாத்மா இவரிடத்துல அவ்வளவு அன்போடு இருக்கிறாராம். ஏன்னா வேதங்களை எல்லாம் பிரித்து கொடுத்து உபகாரம் புரிந்திருக்கிறார். சிறந்த மகாபாரதத்தை கொடுத்து அதுக்குள்ள சாரமாக இந்த சிறந்த சஹஸ்ரநாமத்தையே வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட பெருமை இருப்பதினாலே விஷ்ணு இவரிடத்துல நீங்காமல் நிறைந்து காணப்படுகிறார். நமோவை. அப்படிப்பட்ட வசிஷ்ட வம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய வியாசரை குறித்து வணங்குகிறேன் என்று 2 ஸ்லோகங்களும் இப்ப வியாசரை பத்தி தெரிவிக்கப்படுகிறது. மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகம் எம்பெருமானைய மறுபடியும் வணங்கத்தக்கதாக அமைந்திருக்கிறது. அதை மட்டும் பார்த்து நிறுத்திவிடலாம். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. முதல் ஸ்லோகத்துல சுக்லாம்பரதரம் என்கிற ஸ்லோகத்திலையும் விஷ்ணுவை தான் வணங்கினோம். மறுபடியும் இந்த ஸ்லோகத்திலையும் விஷ்ணுவை தான் வணங்குகிறோம். நடுவுல ஆச்சாரியரை வணங்கினோம். அப்ப ஆச்சாரியனை எம்பெருமான் கொடுக்கிறார். ஆகவே முதல்ல ஆச்சாரியனை வணங்குவதற்கு முன்பு எம்பெருமானை வணங்கினோம். இப்ப அந்த ஆச்சாரியன் மறுபடியும் யாரை நமக்கு கொடுக்கிறார்? எம்பெருமானத்தான காட்டி கொடுக்கிறார். ஆச்சாரியனை இந்த உலகத்துல பிறக்கும்படி செய்தவர் பரமாத்மா. ஆகவே முதல்ல பரமாத்மாவின் இடத்துல அன்போடு அவரை வணங்கினோம். அவர் கொடுத்த ஆச்சாரியரான வியாசரை வணங்கினோம். அடுத்து வியாசர் யாரை நமக்கு காட்டி கொடுத்தார்? சஹஸ்ரநாமத்தின் மூலமாக கண்ணனைத்தான காட்டி கொடுத்தார். அப்படிப்பட்ட கண்ணனை மீண்டும் வணங்குகிறோம். அவிகாராய சுத்தாய, விகாரமே கிடையாது, மாறுபாடே கிடையாது. விகாரம்னா மாறுதல், தேய்தல், வளர்தல், தேய்தல், இதெல்லாம் நமக்கு உண்டு. குழந்தையா பிறக்கிறோம், அடுத்து பாலனாக வளருகிறோம், சிறுவனாக மாறுகிறோம், யவ்வன பருவம் வருகிறது, யுவனாக மாறுகிறோம், மேற்கொண்டு வாலிபனாகிறோம், அடுத்து இன்னும் கொஞ்சம் பெரியவனாகிறோம், வயது மூப்பு அடைந்து மரணமே அடைந்து விடுகிறோம். இதெல்லாம் நம்முடைய உடலுக்கு மாறுபாடு ஏற்படுகிறது. இத மாதிரி பரமாத்மாவுக்கு மாறுபாடு உண்டானா கிடையாது. அச்சேதனத்துக்கு உண்டான மாறுபாடும் கிடையாது, சேத்தனத்துக்கு உண்டான மாறுபாடும் கிடையாது. அச்சேதனம்னா அறிவற்றது, ஜடம், உடலுக்கு மாறுபாடுகளை பார்த்துட்டோம். சேத்தனம் அறிவிருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு மாறுபாடு உண்டானா உண்டே. சேத்தனர்கள் எல்லாம் கர்ம சம்பந்தம், புண்ணிய பாபத்தமாக கர்மத்தினுடைய சம்பந்தத்தினாலே ஞானம் மழுங்குகிறதா? சேத்தனர்கள்னா சிறந்த ஞானமே வடிவமாக கொண்டிருப்பவர்கள்.
உயர்ந்த ஞான வடிவத்தோடு இருந்தாலும் ஞானம் மறைக்கப்படுகிறது. மறைக்கிறதுனால தான் கர்மத்தினால பிறக்கிறோம். சம்சாரத்துல ஏதோ மனுஷனாக, தேவனாக, விலங்காக, செடி கொடியாகன்னு பல பிறவிகளை எடுக்கிறோம். அந்தந்த பிறவியில அந்த உடம்பே நாம்னு நினைத்து மயங்கி பிரமித்து போய் கிடக்கிறோம். அப்ப அறிவு மழங்குகிறதா? இந்த அறிவிலே மாறுபாடு நமக்கு ஏற்படுகிறது. நிறைந்த அறிவு இருந்தாலும் எப்படி ஒரு உயர்ந்த ஒளி பொருந்திய மாணிக்கம் சேற்றிலே விழுந்தால் சேறு மூடிக்கொண்டு அதனுடைய ஒளியை தடை செய்கிறது. மாணிக்கத்தினுடைய ஒளி இப்ப அந்த சேறு மூடப்பட்டு ஒளி பிரகாசமே இல்லாமல் இருக்கிறதா? உள்ள இருக்கு, ஆனா வெளிப்படல. அதே மாதிரி சேத்தனன் ஜீவாத்மாவினுடைய ஞானமும் இந்த கர்மத்தினுடைய தொடர்பு, புண்ணிய பாப ரூபமான கர்மம் மேல மேல மூடிப்பதினாலே நம்முடைய சிறந்த ஞானம் வெளிப்படாமல், ஓ நானே மனுஷன், நானே விலங்கு, நானே தாவரம், நானே தேவன் என்ற அந்த உடலையே நான் பிரமித்து கொண்டு அதற்கு எது சுகமோ அதை நோக்கியே நாம மேற்கொண்டு செயல்படுகிறோம். அப்ப சேத்தனர்களான ஜீவாத்மாவுக்கு மாறுபாடு உண்டானா? ஞானத்துல மாறுபாடு. ஞானம் மழுங்குகிறது, திரும்பி வெளிப்படுகிறது என்று இந்த மாறுபாடு உண்டா? பரமாத்மாவுக்கு இந்த மாறுபாடு கூட கிடையாதாம். அவருக்கு எப்போதும் ஞானம் மழுங்கவே மழுங்காது. எப்போதும் சிறந்த ஞானத்தோடு கூடியிருப்பவர். சுடர்மிகு சுருதி என்று வேதங்களை சொல்லுகிறோம். அதே மாதிரி எம்பெருமான் எப்படிப்பட்டவர்னா, அவர் சிறந்த பிரகாசத்தோடு விளங்குபவர். அவருடைய ஞானமோ அவருடைய அந்த சிறந்த ஆற்றலோ சக்திக்கோ எப்பொழுதும் மாறுபாடு, தேய்தல், வளர்தல்ங்கிறதே கிடையாது. அதைத்தான் அவிகாராய என்ன முதல் சொல் தெரிவிக்கிறது. சுத்தாய அப்படின்னா சுத்தமானவர். தோஷங்களே அவர் இடத்துல கிடையாது. ஒரு தடவை பிறக்கிறது, அடுத்த தடவை அழிந்து போவது, மறுபடியும் பிறப்பது, அழிவது என்று இந்த மாதிரியான தொடர்பே அவருக்கு கிடையாது. இன்ப துன்பங்கள், பிறக்கிறது இறக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிறந்த இடத்துல இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருகிறதா? இதுவும் பரமாத்மாவுக்கு கிடையாது. எப்போதும் ஆனந்தமையே கொண்டிருப்பவர், எப்போதும் நிறைந்து கல்யாண குணங்களாலே நிரம்பி இருப்பவர். தோஷங்களே அவரிடத்துல துளியும் கிடையாது. அதனால சுத்தாய, அவிகாராய, சுத்தாய, நித்யாய, இதெல்லாம் நித்தியமாக இருக்கும். நமக்கு கூட விகாரம் இல்லாத நிலைங்கிறது ஏற்படும். அதே மாதிரி சுத்த தன்மைங்கிறது ஏற்படும். எப்போன்னா முக்தி அடைந்த பிற்பாடு. இப்ப சம்சாரத்திலிருந்து நாம விடுதலை பெற்றோம், முக்தி அடைந்து விட்டோம், முக்தர்கள் ஆகிவிட்டோம்னா மறுபடியும் நமக்கு பிறப்பு இறப்புங்கிறது கிடையாது. அப்ப விகாரம் நமக்கு தான் கிடையாது. சுத்த தன்மைங்கிறத நாமும் அடைந்து விடுவோம். முக்தி அடைந்த பிற்பாடு அது நித்தியமானு கேட்டால், முக்தி அடைந்த பிற்பாடு நித்தியமாக இருக்குமே தவிர அதற்கு முன்புள்ள நிலையில நாமும் சம்சாரத்துல சம்பந்தப்பட்டு தானே இருந்தோம். அப்ப நமக்கு தோஷங்கள் இருக்கத்தானே இருந்தது. அப்ப எப்போதுமே தோஷம் இல்லாமல் இருந்தோம்ங்கிறது நமக்கு கிடையாது. ஆனா பரமாத்மா எப்போதும் தோஷமற்றவர், எப்போதும் விகாரமற்றவர். அதனால தான் நித்யாயன்னு சொல்லப்படுகிறது. அவிகாராய, சுத்தாய என்ற இரண்டு தன்மைகளும் பெருமானுக்கு எப்போதும் உண்டு. நித்தியமாக அவரிடத்துல உண்டு, அவரிடத்துல மட்டும்தான் உண்டு. அவரை தவிர்ந்த மற்ற அத்தனை பேருக்கும் கர்ம சம்பந்தத்தினாலே விகாரங்கள் உண்டு, சுத்தியும் போய்விடும். ஆனா பெருமான் எப்போதும் சுத்தியோடு இருப்பவர், விகாரம் அற்றிருப்பவர். பரமாத்மனே, இவரெல்லாம் யார் இடத்துல உண்டுன்னா ஜீவாத்மாவின் இடத்துல இல்ல, பரமாத்மாவின் இடத்துல தான் உண்டு. அதை தெளிவாக சொல்லுகிறார். ஏன்னா அவிகாராய, சுத்தாய, நித்யாயன்னு மூன்று சொற்களை சொன்ன பிற்பாடு ஒரு சந்தேகம் வரலாம். நித்திய சூரிகள்னு சில பேர் இருக்கிறார்களே, சேனை முதன்மையார் நித்திய சூரின்னு இப்பதான் அவரை வணங்கினோம். இவரும் நித்தியமா ஸ்ரீவை குண்டத்துல இருப்பவர் தானே, அப்ப இவருக்கும் இந்த தன்மைகள் உண்டு தானே. நித்திய சூரிகளா இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கும் அவிகாராயங்கிற தன்மை உண்டு, சுத்தாங்கிற தன்மை உண்டு, நித்தியம்ங்கிற தன்மை உண்டு. அப்ப பரமாத்மாவுக்கும் இவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்ன கேள்வி வருமா? வாஸ்தவம், நித்திய சூரிகளுக்கு இவைகளெல்லாம் உண்டு. ஆனா பெருமானுடைய சங்கல்பத்தினாலே உண்டு. அவர் பார்த்து இவர்கள் நித்திய சூரிகள் இப்படி இருக்கட்டும்னு ஏற்படுத்தினாரோ, அதனால இவர்கள்லாம் நித்திய சூரிகளா இருக்கா. எம்பெருமான் சங்கல்பம் இல்லைன்னா நித்திய சூரிகள் கூட நித்திய சூரிகளா இருக்கவே முடியாது. அனைத்து சக்தியும் அனைத்து ஆற்றலும் பரமாத்மா ஒருவனிடத்துல மட்டும்தான் உண்டு. அவர் பார்த்து சேனை முதன்மையா இருக்கட்டும், இதோ கருடன் கருடனா இருக்கட்டும், இவர் அனந்தன் ஆதிசேஷனா இருக்கட்டும், அவர்தான் நித்தியமாக சங்கல்பித்து ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப இயற்கையில இந்த தன்மைகள் அவருக்கு கிடையாது, பெருமானுடைய சங்கல்பத்தினால இவர்களுக்கு உண்டு. ஆனா இந்த சங்கல்பம் எல்லாம் இல்லாமல் எப்போதும் இதை கொண்டிருப்பவர் யாருன்னா பரமாத்மா, உயர்ந்த எம்பெருமான் பரமாத்மா. அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு வணக்கம். அடுத்து சதைக ரூப ரூபாய, மேல அவிகாராய நித்யாயன்னு சொன்னாரா, அதெல்லாம் எதிர்மறையில சொன்னது. அவிகாராயன்னு சொன்னால் எதிர்மறை, அங்க ஒரு நிஷேதம், விகாரம் அற்றிருப்பவர்னு தானே சொல்லப்பட்டது. இங்க உடன்மறை, உடன்பாட்டுல சொல்லப்படுகிறது. சதைக ரூப ரூபாய, எப்போதும்
ஒரே ரூபத்தோடு ஒரே வடிவத்தோடு இருப்பவர். அவருடைய அப்ராகிருதமான திவ்ய வடிவம் இருக்கே, அந்த ரூபம் இருக்கே, அதுக்கு மாறுபாடே கிடையாதுன்னு முதல்ல சொல்லப்பட்டது. மாறுபாடு இல்லைன்னா ரூபம் உண்டா இல்லையா? ஓ, இவருக்கு மாறுபாடே இல்லை, அதே மாதிரி சுத்தமா இருப்பார், அதே மாதிரி நித்தியமா இருப்பார், பரமாத்மாவா இருப்பார், வடிவம்னு உண்டா இல்லையா? ஏன்னா வடிவமே இல்லைன்னா கூட விகாரம் இல்லைன்னு சொல்லிடலாமே. வடிவமே இல்லை, அப்ப மாறுபாடே இல்லை சொல்லி முடிச்சுடலாமா? அப்படி முடிக்க முடியாது. அத்வைதிகள் எல்லாம் என்ன சொல்றா? பரமாத்மாவுக்கு ரூபம் கிடையாது, குணம் கிடையாது, வடிவம் கிடையாது, பேர் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாளே, அந்த மாதிரி கிடையாது. ஒரு உருவம் எம்பெருமானுக்கு உண்டு. முகச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்ன ஆழ்வார் அந்த ரூபத்தை தானே வணங்குகிறார். எப்பேற்பட்ட ரூபம் கொண்டிருக்கிறார், அந்த திருவடிகளை கொண்டிருக்கிறாரே. அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன், துயரரு சுடரடி, நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய சுடர், பிரகாசிக்கக்கூடிய திருவடிகளோடு கூடியிருப்பவன் என்று சொல்லப்படுகிறதா? அந்த திருவடிகளை சொன்னா உயர்ந்த திருமேனி முழுக்க சொன்னதாகத்தான் அர்த்தம். அப்பேற்பட்ட உயர்ந்த திருமேனி கொண்டிருக்கிறார். சதா ஏக ரூப ரூபாய, எப்போதும் ஒருபடிப்பட்டிருக்கும் அந்த ரூபம். குழந்தையா பிறந்தது, அடுத்து மாறினது, அடுத்து வளர்ந்தது, அடுத்து வயதானது, அப்படியெல்லாம் மாறுபாடே இருக்காது. எப்போதும் ஸ்ரீவைகுண்டத்துல ஒருபடிப்பட்டவனாய் எம்பெருமான் ஆச்சரியமான ஒரு திருமேனியோடு விளங்குகிறான். என்னுடைய விளக்கத்தை அடுத்த ஒரு வகுப்பும் போது நாம இன்னும் விளக்கமா பார்க்கலாம். சதைக ரூப ரூபாய விஷ்ணவே. இவ்வளவு நேரம் அவருடைய பெயரையே சொல்லலையே, எல்லாம் பொது பெயர்கள். அவிகாராய, நித்யாய, சுத்தாய, பரமாத்மனே, சதைக ரூப ரூபாய, பொதுவா சொல்லிட்டு போனார். தனிப்பட்ட பெயர் இருக்கா இல்லையா? யார் இவர்? குழப்பம் அடைகிற மாதிரி சொல்லக்கூடாது. பொட்டில் தெரித்தா போல யாருன்னு பெயர் சொல்லணுமா? விஷ்ணவே. விஷ்ணு தான் இப்பேற்பட்ட பெருமை கொண்டிருப்பவர். வேற யார்? அவரை தவிர வேற யார் பரமாத்மாவா இருக்க முடியும்? நாராயணாகிற எம்பெருமான், விஷ்ணுவாகிற எம்பெருமான், அவருக்குத்தான் இத்தனை பெருமை. விஷ்ணவே சர்வ ஜிஷ்ணவே, அனைத்தையும் ஜெயிக்கக்கூடியவர், எல்லோரையும் ஜெயிப்பவர். திருப்பாவையில சொல்லும் பொழுது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு சொல்றாளா? யாரெல்லாம் கூட மாட்டேன்னு இருக்கிறோமோ, பெருமானுக்கு நாம அடிமை இல்லை, நான் எனக்கே உரியவன் என்று எதிர்த்து வரக்கூடியவர்கள் யாராக இருப்பினும் அவர்களையெல்லாம் பெருமான் ஜெயிக்கிறான். இருக்கவே இருக்கு, அடியார்களை எப்பொழுதுமே ஜெயித்திருக்கிறார். தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணருக்கு, ஜிதம் தே புண்டரீகாட்ச என்று பிரம்மா முதலான தேவர்கள் இருக்கட்டும், ஆழ்வார்களாக இருக்கட்டும், பெருமானே உனக்கு தோற்றோம் தோற்றோம்னு நாமெல்லாம் எம்பெருமானுக்கு தோற்றிருக்கிறோம். அப்ப நம்மையும் பெருமான் ஜெயிக்கிறார். இதரர்கள் நாஸ்திகர்களையும் ஜெயிக்கிறார். அனைவரையும் ஜெயித்து தன் வசத்துல வைத்து உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுல தானே வைத்திருக்கிறார். ஆக சர்வஜிஷ்ணவே என்று அப்படிப்பட்ட எம்பெருமானை வணங்குகிறோம் என்று மேற்கொண்டு, சஹஸ்ரநாமத்துக்கு முன்பு இத்தனை நாமங்களை கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்ன பெருமை, அவர் பெருமை மனசுல பட்டாதானே பேர்பட்டவரா, அவருடைய நாமங்கள்னு அவசியம் கேட்க வேண்டும்ங்கிற ஆர்வம் வரும். அதற்காக இந்த ஸ்லோகத்தை முதற்கண் அனுசந்திக்கிறோம். இனி மேற்கொண்டு என்ன ஸ்லோகங்களை சொல்லுகிறோம்? மகாபாரதம், அதற்குள்ள இந்த பருவம் எப்படி ஆனுசாசனிக பருவத்துக்குள்ளே எப்படி பீஷ்மரிடத்துல தர்மபுத்திரன் போய் கேட்க அவர் உபதேசிக்க தொடங்கினார் என்பதை மேற்கொண்டு பார்க்கலாம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிரணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.